எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஞான விஞ்ஞான யோகம்ங்கிற 7வது அத்தியாயத்தில் பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அர்ஜுனருக்கு சொன்ன உபதேசங்கள்லேருந்து சில கருத்துக்களை பார்க்கலாம். மண், நீர், தீ, காற்று, வான், மனம், மதி, அகங்காரம், தான் என்ற கொள்கை இவ்வெட்டு வகையாக என் இயற்கை பிரிந்து தோன்றுகின்றது. எல்லா உயிர்களுக்கும் நான் சாதன விதை என்று கூறுகிறார். புத்தியுடையோரின் புத்தியாகவும் ஒளியுடையோரின் ஒளியாகவும் திகழ்பவர் பரமாத்மா. சத்வ ரஜஸ் தமோ குணங்களை சார்ந்த மனநிலைகள் எல்லாம் என்னிடத்தே பிறந்தன. இந்த 3 குணங்களாகிய எண்ணங்களால் இவ்வுலகமெல்லாம் மயங்கி போய் இவற்றினும் மேலாக அழியாத இயல்பு கொண்ட என்னை உணர மறக்கின்றனர். இந்த குணமயமாகிய எனது தேவ மாயை கடத்தற்கரியது. என்னையே எவர் சரணடைவரோ அவர்கள் இந்த மாயையை கடக்கிறார்கள். எந்த பக்தன் நம்பிக்கையுடன் எந்த வடிவத்தை அர்ச்சிக்க விரும்புகின்றானோ அவனுடைய ஆசைக்காக, அசையாத நம்பிக்கைக்காகவும் தக்க வடிவத்தை நான் மேற்கொள்கிறேன். எந்த ஜனங்கள் பாவம் தீர்ந்து புண்ணிய செயல்கள் செய்கின்றனரோ அவர்கள் திட விரதமுடையோராய் என்னை வழிபடுகின்றனர். இவ்வாறாக 7வது அத்தியாயம் முடிந்து 8வது அத்தியாயத்திற்குள் செல்வோம். அக்ஷர பிரம்ம யோகத்தில் கிருஷ்ண பகவான் கூறுவது, பக்தர்கள் இறக்கும் தருணத்தில் கடவுளை தியானித்திருப்பது அவசியம். வாழ்நாட்களில் மனிதனுக்கு கடவுளிடம் நிலைத்திருக்கும் பழக்கத்தை உண்டு பண்ணினால்தான் அம்மனம் மரண காலத்தில் கடவுளிடம் நிலை பெறும். ஆகையால் பக்தர்கள் அனைவரும் தங்கள் வாழ்நாட்களில் மனதால் கடவுளை தியானம் செய்து கொண்டே தங்கள் கர்மங்களை செய்ய வேண்டும். பக்தர்கள் பெறும் பரமபதம்தான் அழிவற்றது, மற்ற பலனெல்லாம் அழிவு ஊற்றது. ஒருவன் முடிவில் எத்தன்மையை நினைப்பானாய் உடலை துறக்கின்றானோ அவன் எப்பொழுதும் அத்தன்மையிலேயே கருத்துடையவனாய் அதனையே எழுதுவான். என்னை அடைந்து பரம சித்தி பெற்ற மகாத்மாக்கள் மறுபடி நிலையற்றதும் துன்பத்தின் ஆலயமும் ஆகிய மறுபிறப்பை அடைய மாட்டார். அவ்வியக்தம் அழிவற்றதெனப்படும். அதையே பரமகதி என்பர். எதை எய்தின் மீள்வதில்லையோ அதுவே என் பரமபதம். தீ, ஒளி, பகல், சுக்லபட்சம், உத்தராயணத்தின் 6 மாதங்கள் இவற்றில் இறக்கும் பிரம்ம ஞானிகள் பிரம்மத்தை அடைகிறார்கள். புகை, இரவு, கிருஷ்ணபக்ஷம், தட்சிணாயனத்தின் 6 மாதங்கள் இவற்றில் இறக்கும் யோகிகள் சந்திரன் ஒளியை பெற்றிருந்து மீள்கிறார்கள். 9வது அத்தியாயமான ராஜவித்யா ராஜ ரகசிய யோகத்தில் பக்தர்கள் தங்கள் செயல்கள் அனைத்தையும் கடவுளுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். மற்ற விஷயங்களை துறந்து கடவுளையே தியானம் செய்பவன் எத்தகைய கொடிய பாவியாயினும் நல்லோன் என்றே கருதப்படுவான். எங்கும் இயல்பானும் பெரியானுமாகிய காற்று எப்படி எப்போதும் வானில் நிலை பெற்றிருக்கின்றானோ அப்படியே பொருள்களெல்லாம் என்னுள் நிலை பெற்று உள்ளது என்பதை தெரிந்து கொள்வாயாக. இலையேனும் பூவேனும் கனியேனும் நீரேனும் அன்புடனே எனக்கு அளிப்பான் ஆயின் முயற்சியுடைய அன்னவன் அன்புடன் அளித்ததை நான் ஏற்பேன். நீ எது செய்யினும், எதனை நீ உண்பினும், எதை நீ ஹோமம் பண்ணினும், எதனை கொடுத்தாலும், தவத்தை செய்தாலும் குந்தி மகனே கடவுளுக்கு அர்ப்பணம் என்று செய். மனத்தை எனக்காக்கிவிடு, பக்தியை எனக்காக்கு, என்னை தொழு, என்னை பரமாக கொள். இங்கனம் இயற்றும் தற்கலப்பு யோகத்தால் என்னையே எய்துவாய். பிளேலிஸ்ட்டை ஃபுல்லாக பாருங்கள். ஆன்லைன் கிளாஸஸில் நீங்கள் என்ரோல் ஆகிக்கலாம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு இந்த எபிசோடை முடிச்சுக்கிறோம். ஸ்டே டியூன்ட். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பயன்படும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய உறவினர்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ லிங்க்கை ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். நம்ம விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போக முடியும். எனக்கு தெரியும்னு சும்மா இருக்கக்கூடாது, ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ராதே கிருஷ்ணா.